ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தை வந்து உங்களுக்கு மாடி தோட்ட டூர் போட்டிருக்கேன். டூர் காட்டலான்னு இருக்கேன். என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். கரும்பு வந்து அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி 2 கரும்பு அறுவடை பண்ணி சாமி கும்பிட்டோம். போன வருஷம் இது நடவு பண்ணி கரும்பு தான் அது. இப்போ வெள்ளை வெத்தலை செடி, இந்த கொய்யா செடி வந்து தானாகவே முளைச்சி வந்தது. பிரண்டை வச்சுருக்கு. இது முருங்கை செடி பெருசாக இருந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அதிலேருந்து துளுர்த்து வந்துட்டுருக்குது. இது காராமணி செடி. இதில் தக்காளிங்கெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அழுகின பழம்லாம் போட்டுட்டுனா அது அப்படியே செடி முளைச்சி வந்துடும். இந்த பாவக்காய் கொடி கூட கம்போஸ்ட்லேருந்து வந்தது. அவரை செடி இது எல்லாமே கம்போஸ்ட்லேருந்து வந்தது தான். இது வந்து டெல்லி கனகாம்பரம் பூ. பசலைக்கீரை, மாதுளம் செடி, 3 மாதுளம் பழம் இருக்குது, காய் இருக்குது. இது பூசணி கொடி, ஆனால் ஒரே ஒரு காய் கூட வரவே இல்லை. இந்த மாதுளம் செடி கூட அதுவாக தானாக வந்த மாதுளம் செடி தான். ரெண்டு வருஷமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு மாதுளம் பழம் அறுவடை பண்ணோம். அதுக்கப்புறம் இது 3. இது நானே மகரந்த சேர்க்கை பண்ணதுக்கப்புறம் அந்த காய் பிடிச்சிது. இது செங்காமு வெத்தலை மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய கொடி வளர்ந்துட்டே இருக்கும். கட் பண்ணி விட்டுருவோம், அதிக லென்த்தாக போயிட்டே இருக்குது. சங்குப்பூ கொடி, இந்த பாவக்காய் கொடி கூட கம்போஸ்ட்லேருந்து வந்தது. பூவிட்டுருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு குட்டி பாவக்காய் பிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நாட்டு செவ்வந்தி, பர்பிள் கலர். நல்லா கொத்த பூ அழகாக வச்சுருந்துக்கிறேன். இதில் நாங்கள் நிறைய பூ அறுவடை பண்ணிட்டோம். காராமணி, வெண்டைக்காய் செடி காய் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் துளிர் வந்தால் காய் வரும். கீழே அடியிலேருந்து துளிர் வருது. முள்ளங்கி செடி வந்து விதைக்கு விட்டுருந்தேன். முள்ளங்கி வந்து நிறைய பாருங்கள் விதை வந்திருக்கு. இது வந்து கத்திரிக்காய். இதில் ஒரு கத்திரிக்காய் வந்துச்சு, சின்ன செடியிலேயே. வேங்கரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க போல். நீளமாக இருந்தது, பர்பிள் கலர். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு செஞ்சால். தக்காளி எல்லாமே நான் விதை வந்து தக்காளி அழுகுன பழம் போட்டேன்னா அதுலேயே வந்து செடி வந்துடும். இதெல்லாம் கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த மீன் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாக்ஸ் வந்து மீன் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகிறது எதெல்லாம் இருக்கோ அதில் எல்லாமே வந்து நான் மாடி தோட்டத்தில் செடி வச்சுருவேன். இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்க டேங்க்கு பழசு வந்து இதில் கூட செடி வச்சுருக்கேன். பைசா கொடுத்தலாம் நான் எந்த இதுவுமே வாங்க மாட்டேன். வேஸ்ட்டாக இருக்கிற பக்கெட் உடஞ்சது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருவேன். இந்த கத்திரிக்காய் செடி தான் எல்லாமே வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளாக அது வளரவே மாட்டேங்குது சீக்கிரமாக. இந்த தக்காளியெலாம் பாருங்கள், கொத்தாக இருக்குது. எல்லாமே வந்து அழுகுன தக்காளியை கொண்டு வந்து பிழிஞ்சு விட்டுட்டுனாவே அதுலேருந்து நாற்றுங்க நிறைய வந்துடும். அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 கிலோ தக்காளி அறுவடை பண்ணியிருக்கிறேன். இது வந்து அவரைக்காய் செடி, அவரை. இது கொத்தாக எனக்கு ஒரு 1/2 கிலோ வரைக்கும் காய் கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் அந்த மாதிரி தான். அழுகுன பச்சை மிளகா போட்டோன்னா அந்த செடி வந்துடும். அதிலேருந்து நிறைய பச்சை மிளகாலாம் அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகா செடி இலை சுருட்டல் வந்துருச்சு. இதனால் பச்சை மிளகா நிறையா இருக்குது. இது வந்து வேங்கரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. பர்பிள் கலர் நீளமாக வருது அந்த காய். வெண்டைக்காய் செடி, இது காராமணி. விதை போட்டேன், வீட்டில் இருக்கிற விதைய காராமணி கொட்டை எடுத்து போட்டு விட்டதில் இந்த செடி வந்திருக்கு. கத்திரிக்காய் செடி எல்லாமே பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். அது தானாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வண்டு, பூச்சி இதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு அதிகம் வர்றதில்லை. பட்டர்ஃப்ளை இதெல்லாம் நானே வந்து ஹேண்ட் பாலினேஷன் செஞ்சிட்றேன்.
ஹேண்ட் பாலினேஷன் செஞ்சு தான் இந்த கத்திரிக்காயெல்லாம் காய் பிடிக்குது. வரி கத்திரி. பாருங்க, இது வந்து வெள்ளை வரி கத்திரி. இது நாட்டு தக்காளி. அக்ரி ஆஃபீஸில் விதை வாங்கிட்டு வந்து போட்டதில் இந்த தக்காளி செடிக்கு மட்டும் நாட்டு தக்காளி செடி ஒரு 2-3 செடி அதில் இருக்குது விதை போட்டது. இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே அக்ரி ஆஃபீஸில் ஃப்ரீயாக விதை கொடுத்தாங்க, விதை தொகுப்பு. அதில் வாங்கி போட்டது, நாற்று விட்டு போட்ட செடி தான் இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம். இது பாருங்கள், தக்காளி பழம். தக்காளி இருக்குது பாருங்கள், பழம் பாருங்கள். இது வந்து இந்த செவ்வந்தி, கலர் செவ்வந்தி, சாமந்தி. இது நிறைய கொத்து கொத்தாக பூ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ அறுவடை பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், நிறைய மொட்டுக்கள்லாம் அழகாக வந்திருக்கு கொத்து கொத்தா. இது வந்து ராமர் மல்லி சொல்லுவாங்க. சாயந்தரம் ஆனால் இது பூக்கும், நிறைய வாசனை அதிகமாக வரும். ரணகல்லி கிட்னி கல் கரைக்குமா. இது எவ்வளோ கல் இருந்தாலுமே 100% கல்லை கரைச்சி வெளியே கொண்டு வந்துமா ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக மூலிகை சார்ந்த செடிகள் தான் நான் வளர்ப்பேன் மாடி தோட்டத்தில். இதுவும் அந்த சாமந்தி தான். இது பாருங்கள், தக்காளி. இது நித்திய கல்யாணி. வெள்ளை கலரு. பப்பாளி செடி இது தானாகவே முளைச்சி வந்துச்சு. இது நாங்கள் இது காய்கறி கழுவிலாம் கொண்டு வந்து தொட்டியில் போடுவேன். அதுலேருந்து வந்திருக்குது. சரி, இது எங்கள் அம்மா இது தொட்டியில் வளராதுன்னு சொல்லி பிடிங்கி போட்டலான்னா அங்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். குப்பை மேனி இதெல்லாம் தானாகவே வரும். குப்பைக்கீரை, முடக்கத்தான், எல்லா கீரையுமே வச்சுருப்பேங்க. வந்து தூதுவளை, சங்குப்பூ கொஞ்சம் பனினால் இப்படி ஆகிருக்கு செடி. நல்லா கொத்து கொத்தாக பூ வந்துட்டுருக்கோம் அந்த சங்குப்பூவில் அழகாக. இது ஒயிட் ரோஸு. 2 மொட்டு இருக்குது. மலர்ந்த பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் மணத்தக்காளி விதையெல்லாம் சும்மா அந்த பழத்தை வந்து இப்படி பிழிஞ்சு விட்டோம்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக நாற்று வந்துடுதுங்க. இது ஜுனியா விதையெல்லாம் நிறைய இருக்குது, போடணும். ஜுனியா வந்து அடுக்கடுக்காக வரும், பெருசாக நல்லா இந்த டேரா பூ மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி பழம் பாருங்கள். இதுலேயும் தக்காளி இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. ஜாதி மல்லி செடி. இது வெள்ளை கத்திரிக்காய். இது பாருங்கள், கீரை, தண்டு கீரை. இது வேங்கரி கத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரிக்காய் செடி தான் இது. எங்கள் மாடித்தோட்டம் சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா 2 லைன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னே கொடியெல்லாம் இருந்தது. பூசணி கொடி, சொரக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் காய் வந்து அதிகமாக வரல, ஒரு 2-3 காய் தான் வந்துச்சு. அதனால் கொடியெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். ஒரு பீர்க்கங்காய் கொடி மட்டும் இருக்குது, அதில் வந்து பிஞ்சு பாருங்கள். சும்மா நிறையலாம் இல்லை, 2 லைன் இருக்குது மாடி தோட்டத்தில் செடிங்க. க்ரோ பேக்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்சுருக்கேன். வாட்டர் கேனில் தான் எல்லாம் செடி நிறையா வச்சுருக்கோம். இது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமல் தண்டு சொல்லுவாங்க, சேப்பக்கிழங்கு. இது வந்து எங்கள் ஆற்றுலேருந்து இந்த கிழங்கு தண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டேன், நல்லா வந்திருக்கு. காய்கறி
தோலுங்கள்லாம் அந்த மாதிரி காய வச்சுருவேன். எல்லாம் காய வச்சுட்டு என்ன பண்ணுவேன், புதுசாக இப்போ செடி ஏதாவது ஒரு பாட்டு வச்சுன்னா அதில் வந்து மண்ணும் காய்கறி இந்த காஞ்ச தோலுங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே செடி வச்சுருவேன். அப்புறம் மருதாணி, இது மருதாணி செடி ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூ. மணத்தக்காளி தான் கொஞ்சம் என்னென்னு தெரியலலாம் சத்து பத்தலை போல், எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இலை வல்லாரக்கீரை, சம்மந்தி, பாப்புள் கலர் சம்மந்தி அழகாக இருக்குங்களா?